ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடியா கோல்டன் ஏஜ் எபிசோட் 23ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். சாவி ஒரு வழியா கண்ணு முழிச்சிருந்திருப்பா, அவளுக்கு உடம்பு சரியா இருந்திருக்கும். இந்த லீ தான் அதுக்கு மாத்து மருந்து கொடுத்திருப்பான் ஷென் கிட்ட. அதை கொடுத்துதான் அவளை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. அது இல்லாத ஒரு வழியா நம்ம யான்ஷியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைச்சிருக்கும். அதோட சேர்த்து அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைச்சிருக்கும். இந்த ஜியாங் அமைச்சர்கிட்ட இருந்து அவங்க ஃபேமிலியாவே தப்பிச்சிடுறாங்க. அந்த சந்தோஷத்தோடயே அந்த எபிசோட் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சாவிக்கும் ஹனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் காட்டுறாங்க. வீட்லயே சிம்பிளா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹன்னுடைய அண்ணன் ராஜமாதாவுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் அங்க வரான் கிஃப்டோட வர. யான்ஷி அப்பாவும் போய் வரவேற்கிறாரு. அதே சமயத்துல ஹன்னும் வந்துட்டு வாங்க நானும் சொல்லி கூப்பிட்டு வரவேற்கிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பின்னாடியே இந்த லீயும் வரான். லீயும் நிறைய கிஃப்டோட வந்துகிட்டு இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி இவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் இப்படி ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே ஷென் பின்னாடி அவனும் நிறைய கிஃப்டோட வந்துகிட்டு இருக்கான். அதுவும் லீ பேசுனதை கேட்டுட்டே வந்திருப்பானா, அதனால அலைய விருந்தாலேயே நீ வந்திருந்தீங்கன்னா எல்லாரும் அப்படிதான் பாப்பாங்க அப்படின்னு கேட்க, இதுல என்ன இருக்குது, அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில நான் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இல்லாத யான் அமைச்சர் நான் நம்ம எல்லாருமே ஒரு ஆபீஸ்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள ஒரு நல்ல விஷயம் நடக்கக்குள்ள நான் கிஃப்டோட வரக்கூடாதா, அதனாலதான் கிஃப்ட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஷென் காது கிட்ட போயிட்டு, நான் சாவியை காப்பாத்துறதுக்காக நான் தானே மருந்து கொடுத்தேன், நீ எப்படி என்கிட்ட என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற, அவ பொழைச்சிருக்கிறதுக்கு காரணமே நான் தான், நான் மட்டும் மருந்து கொடுக்கலன்னா இன்னைக்கு அவ உயிரோட இருந்திருப்பாளா, இன்னைக்கு இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. எங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துருமோன்ட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. யான்சி எல்லாம் சமய பயந்துகிட்டு என்ன நடக்க போகுதோன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த ஹன் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேத்தையும் சண்டையில இருந்து விளக்கலாம்னு சொல்லிட்டு வருவான். ஆனா அவங்க அண்ணன் பிடிச்சு வச்சுட்டு நீ போகாதன்ற. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப ஹன்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பிக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை நினைச்சு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி இவன் என்னுடைய தம்பின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னும் இவருடைய தம்பியா அப்படின்ட்டு. லீக்கே கூட இந்த விஷயம் தெரியாது போல இருக்கு. அவனே கொஞ்சம் ஷாக் ஆகி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என் தம்பி கல்யாணத்துக்காக நீங்க எல்லாருமே கிஃப்டோட வந்திருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னையும் லீயும் வரவேற்கிறதுக்காக அவனே முன்னாடி வந்து உங்களை ரெண்டு பேத்தையும் நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லி வரவேற்க, இந்த லீயும் கிஃப்ட் ஹன் கிட்ட கொடுத்துட்டு சரி எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அவனுடைய ஆட்களோட. அதுக்கப்புறம் ஷென்னும் யான்ஷி பக்கத்துல போய் உட்கார்றதுக்காக போக, சீச்சியும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாளா, உன் ஆள் வந்துட்டாரு நான் இங்க இருந்து கிளம்புறேங்கிற மாதிரி அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. அவளுடைய ஆள் கூட உட்காந்துட்டு அந்த கல்யாணத்தை பாத்துட்டு இருக்க. அப்ப கல்யாண பொண்ணும் வெளியே வராங்க. ஹன்க்கும் சாவிக்கும் கல்யாணமும் நடக்குது. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வணக்கம் சொல்லி அவங்க கல்யாணத்தையும் முடிக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யான்ஷி ஷென் கிட்ட, உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது, எங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு, அவங்க இனிமேல் இந்த ஊர்லயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. ஷென்னும் யான்ஷிய பாசத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே அரண்மனையில தான் காட்டுறாங்க. அரண்மனையில ஒரு வீரன் ஒரு அவசர செய்தியோட வந்துகிட்டு இருக்கான். அத நம்ம ராஜமாதாவுடைய அசிஸ்டன்ட் பொண்ணும் வாங்கிட்டு போயிட்டு ராஜமாதா கிட்டையும் கொடுக்க, என்னவா எதுக்காக அவசர செய்தி இங்க வந்திருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்க, பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல இருந்து கவர்னர் இங்ஸு தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த செய்தியும் கொடுக்க, அவங்களும் பிரிச்சு படிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ஏதோ நிறைய கோஸ்ட் இருக்கிறதாமோ, அந்த கோஸ்டால மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அடிக்கடி அதுல நிறைய மக்கள் தொலைஞ்சு போயிடுறாங்க, அதனால அந்த ஊர் இப்ப பயத்துல இருக்காங்க, ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது போல இருக்குது, மக்கள் எல்லாம் நடுநடுங்கி போய் தான் இருக்காங்களாம், இதுல மேக்சிமம் பெண்கள் தான் காணாத போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜமாதாவுக்கு ஷாக்கா இருக்கு, எவ்வளவு தைரியம், யார் இது பண்றதுன்ட்டு அவங்க ரொம்ப கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் ராஜமாதா இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லன்னா மக்கள் எல்லாம் காப்பாத்த முடியாது, நம்மளுடைய அரசாங்கமே ஆட்டம் கண்டுரும், இவங்க வேற ஏதோ ஒரு குரூப்ல இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக நம்மள ஒவ்வொரு நாட்டுக்கா ஒவ்வொரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மாநிலத்திலே பார்க்க போனா இந்த சென் ஹூவா பிரச்சனை எவ்வளவு பெருசா ஆயிக்கிட்டு இருந்துச்சு, அதே போலதான் இப்ப அந்த பக்கத்து மாநிலத்துல ஆயிக்கிட்டு இருக்கு போல இருக்கு, நம்ம இதை சீக்கிரமாவே சரி செஞ்சாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால ராஜமாதாவும் ஷென்னையும் யான்ஷியும் வரவழைங்கன்னு சொல்லிடுறாங்க. யான்ஷியும் ஷென்னும் அங்க வந்துடுறாங்க. ராஜமாதாவும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த நியூஸ கொடுக்க, ஷென்னும் அதை படிச்சு பாக்குறான். ராஜமாதாவும் நீங்க ரெண்டு பேருமே அங்க போங்க, அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்து அங்க சரி பண்ணிட்டு எனக்கு சீக்கிரமாவே ரிப்போர்ட் அனுப்பி வைங்க, யார் அந்த பேய்கள்லாம், எதுக்காக அந்த ஊரை அப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, அது நீங்க போன உடனே
உடனே எனக்கு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட யான்ஷியும் ஷென்னும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப ராஜமாதா யான்ஷியை மட்டும் நிக்க வைக்க ஷென் மட்டும் வெளியே போயிடுறான். அசிஸ்டன்ட் பொண்ணும் 2 பொண்ணுங்களை உள்ள கூப்பிட அவங்க 2 பேருமே ஏதோ துணி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் என்னன்னு கேக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உங்களுக்காக ராஜமாதா கிஃப்டா ரெடி பண்ணாங்க, கல்யாண கிஃப்டாவும். அது இல்லாத இப்ப நீங்க போற ஊர்ல ரொம்பவே பனி பொழியும், அங்க நீங்க சாதாரணமா இருக்கவே முடியாது. அதனால உங்களுக்கு சேஃப்டிக்காக இந்த கோட் எல்லாம் நாங்க தச்சு வச்சிருக்கோம், இதை எடுத்துட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும்னு சொல்லிட்டு இது என்னன்னு நீ பாரு அப்படின்னு சொல்ல யான்ஷியும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஒரு தட்டுல துணி இருக்கும், இன்னொரு தட்டுல துணியோட சேர்த்து ஏதோ ஒரு மெசேஜும் சுருதி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே இது என்ன இதுன்னு கேட்க எடுத்து நீ படிச்சு பாருன்னு சொல்ல யான்ஷியும் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. யான்ஷிக்கு ப்ரொமோஷன் ராஜமாதா கொடுத்திருக்காங்க. ப்ரொமோஷன் கொடுத்து அவங்கள ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல அவங்கதான் இப்ப ஹெட்டா இருக்க போறாங்க. யான்ஷியும் ஒன்னும் புரியாத பாத்துக்கிட்டு இருக்க. ராஜமாதாவும் நீ ஒரு டைம் என்கிட்ட சொன்னிய ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணக்குள்ள நான் உனக்கு என்ன ரிவார்டு வேணும்னு கேட்டதுக்கு என்னை யாரும் மேடம் ஷென்னு கூப்பிடக்கூடாது, எனக்குன்னு ஓன் நேம் இருக்கு, அதுக்கு பெருமையா நான் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை வச்சுதான் என்னை கூப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்ன இல்லையா, அதுக்காக தான் உனக்கு நான் இந்த பதவியை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமேல் ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல ஹெட்டா இருக்க போற, இந்த சீக்ரெட் மிஷினுக்காகவும் நீ போக போற, உன்னையும் நான் மினிஸ்டரா ப்ரமோட் பண்ணிருக்கேன்னு சொல்ல யான்ஷி மண்டி போட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யான்ஷி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, ராஜமாதா எதுக்காக இந்த பதவி எனக்கு கொடுத்திருக்காங்க, ஒருவேளை ஷென் தான் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருப்பானா, எனக்கு இந்த பதவி கொடுத்தாங்க அனுப்பி வைக்கிறதுக்காக, ஒருவேளை எங்க கல்யாண வாழ்க்கை பிரேக்கப் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பானான்ட்டு அவங்க நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க ஷென்னும் ஏதோ முன்னாடி உட்காந்துட்டு புக்க படிச்சுக்கிட்டே இருந்துட்டு சிரிக்கிறான். என்னாச்சு எதுக்காக சிரிக்கணும்னு கேக்குறதுக்கு இல்ல இதுல 2 சாய்ஸ் கொடுத்திருக்காங்க ராஜமாதா, அதுல இன்னொரு சாய்ஸ மட்டும் நீ யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உன் மேல எந்த நம்பிக்கையுமே இருந்திருக்காது, அதை நினைச்சா அதனாலதான் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நம்ம இதுக்காக சீக்கிரம் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யான்ஷி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கவர்னருக்கு என்ன மோட்டிவா இருக்கும், என்ன பிரச்சனை, எதுக்காக எங்களை அழைக்கிற மாதிரி இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்க வேற விதமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த விஷயம் இந்த ஜியாங் அமைச்சருக்கும் தெரிஞ்சு அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. என்ன ஷென்தோ அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு போக போறானா, அங்க போனான்னா நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்குமே அப்படின்ட்டு அவன் அதிர்ச்சி ஆக்கிட்டு இருக்க. இன்னொரு விஷயத்தையும் அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா எழுதுனதா சொல்லி ஒரு லெட்டர் ஒண்ணு ஷென் படிச்சிருந்தாலே ஒரு டைம், அந்த லெட்டர் வந்து ஒரு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல அவனுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. அந்த லெட்டர் எங்க போச்சு, எப்படி தொலைஞ்சிச்சு, ஒருவேளை அந்த லெட்டர் ஷென் எடுத்திருப்பானோ அப்படின்ட்டு அவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகுது. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு போறானா, என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு இவன் ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்க. யான்ஷியும் ஷென்னும் அடுத்த மாநிலத்துக்கு கிளம்புறதுக்காக 2 பேருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்க. சீச்சி இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு ஒரு லெட்டரையும் கொண்டு வந்து கொடுக்குறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம யான்ஷிக்காக கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு பாச மலையை பொழிஞ்சு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதையும் சீச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஷென்னும் வரும். ஷென் வரும் சீச்சி யான்ஷி கிட்ட கண்ணை காட்ட யான்ஷியும் ஷென்னு பாக்க சீச்சி அங்க இருந்து போயிடுறா. ஷென் அங்க உள்ள கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு கேக்குறதுக்கு, இதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, என்னது இவ்வளவு கிஃப்ட்ஸ், இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போக முடியும், நாமளே ஒரே ஒரு வண்டியில தானே போக போறோம் அப்படிங்க, இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்காக ஆசையே கொடுத்துருக்காங்க, நான் இதெல்லாம் எப்படி இங்கே வச்சுட்டு போக முடியும், எனக்கு இதெல்லாம் ஊருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு யான்ஷி கேட்டுட்டு இருக்க. ஷென் முடியாது, நம்ம ஒரே ஒரு வண்டியில தான் போறோம், நம்ம அபிஷியலா வேலை விஷயமா தான் போய்கிட்டு இருக்கோம், நீ தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே மாமியார் யான்ஷியும் ஷென்னையும் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அவங்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு யான்ஷி இதெல்லாம் உங்களுக்கு வழியில போகிறதுக்கு தேவைப்படுமென்ட்டு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கு. யான்ஷி பார்த்துட்டு அம்மா ஒரே ஒரு வண்டி தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம், எதுக்குமா இவ்வளவு வெயிட் எல்லாம் கொண்டு வரீங்க, வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மாமியார்ன உடனே ஷென்க்கு இப்ப என்ன சொல்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க. யான்ஷி அம்மா பார்த்துட்டு என்னம்மா இவ்வளவு பொருள் எடுத்துட்டு போறீங்க, இதுல கொஞ்சோண்டு மெடிசன், அதை கொஞ்சம் கொண்டு போக கூடாதான்னு கேக்குறதுக்கு ஷென்னும் வேற வழி இல்லாம அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இன்னொரு வண்டி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிடுறான். அசிஸ்டன்டும் ஒரு காவலாளியை கூட்டிட்டு வாடா நம்ம போயிட்டு வண்டி ரெடி பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு போக அவனுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, என்ன மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்பதானே வேணானாரு அதுக்குள்ள வேணுங்கிறாரு, என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறதுக்கு அவர் அப்படிதான், இருக்குன்னு சொன்னா இல்லன்னு அர்த்தம், இல்லன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம், அவர் சொல்றது எனக்கே புரியாது, வாடா முதல்ல அப்படின்ட்டு இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஷென்னும் யான்ஷியும் ஊரை விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊருடைய கேட்டையும் தாண்டி வெளியே வந்துகிட்டு இருக்க. அங்க இவங்களை வாஷ் பண்றதுக்காக ஒருத்தர் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதை ஜிங்விங்கும் பாத்துடுறான். யான்ஷியும் ஷென்னும் வண்டிக்குள்ள இருந்துட்டு அடுத்த ஊருக்கு போய்கிட்டு இருக்க. ஷென்னும் புக்கு படிச்சுக்கிட்டே இருக்க.
இருக்க யான்ஷி பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க. அப்படியே வண்டியில இறங்கி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிக்க ஷென் அப்பவும் படிச்சுட்டு இருப்பானா, அதனால எனக்கு அந்த புக்கை குடிக்கிறீங்களா, நான் படிக்கணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு படிக்கலான்னு பாக்க அப்ப யான்ஷிக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அதனால வெளியே ஓடிந்து வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க ஷென்னும் முதுகு தட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்துட்டு அவனுடைய ருமாலை கொடுத்து இதை தொடச்சிக்கன்னு சொல்லி கொடுக்க யான்ஷியும் வாங்கிட்டு தொடச்சிக்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஷென்னும் நான் எங்க நீ வண்டிக்குள்ளேயே வாமிட் பண்ணிருவியோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் கேர்ஃபுல்லா தான் இருந்தேன், ஆனா உங்க வண்டி தான் சரி கிடையாது, உங்க வண்டி குழுங்குலதான் நான் வாமிட்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ளதான் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க தூங்கிட்டு வந்த நேரம் எல்லாம் இவங்க இந்த சிட்டி கேட்டை விட்டு கிளம்பக்குள்ளேயே ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா, அது இவங்க இங்க இருந்து போக கூடாதுங்கிறதுக்காக யாரோ ஆட்களை அனுப்பி வச்சு இவங்க கூட சண்டை போட வைக்க அந்த ஆட்களோட இவங்களுக்கும் சண்டை வந்திருக்கும். அதுலதான் வண்டியும் ஃபாஸ்டா ஓட்டி இருந்திருப்பாங்க. அதை யான்ஷி கிட்ட சொல்லிட்டு யான்ஷி எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப் அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்க போறது இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நம்ம உயிர்க்கே ஆபத்து வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் யான்ஷிக்கும் புரியுது திரும்ப திரும்ப அவங்களுக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்க, வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல கூட யாரோ தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அது ஷென்க்கும் உணர முடியுது. சோ வண்டியை வேகமா எடுத்துட்டு இவங்க போற வண்டி லக்கேஜ் போற வண்டி எல்லாத்தையும் ஒன்னா தனியா அனுப்பி வச்சுட்டு இவங்க யான்ஷியும் ஷென்னும் தனியா ஒரு குதிரையிலையும் அசிஸ்டண்டும் தனியா ஒரு குதிரையிலையும் வேற ஒரு வழியில போய்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்க அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்க ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா ரூம் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யான்ஷியும் பக்கத்துல போயிட்டு ஜிங்லிங் நான் கொடுத்து விட்டு லக்கேஜ் எல்லாம் என்னாச்சு போய் சேர்ந்துருச்சான்னு கேக்குறதுக்கு அந்த பொண்ணு ரகசியமா கேக்கும். இவன் வேகமாவே கத்தி உங்களோட லக்கேஜ் எல்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யான்ஷியும் கோவிச்சுக்கிட்டு தூங்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிட அசிஸ்டன்டும் ஷென் கிட்ட வந்துட்டு மாஸ்டர் அந்த லக்கேஜ் ஃபுல்லாவே உங்களுக்காக மருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க, இல்ல வேற எந்த கிஃப்ட்டுமே இல்ல, அது உங்களுக்காக தான் மெடிசன் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீ இங்க இருந்து போன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு ஷென்னும் யான்ஷி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்ட்டு ஷென்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஷென்க்கு அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கொடுத்த கிஃப்ட்னு நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டு போக கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சத்தம் போட்டிருப்பான் இல்லையா, அதனால சரி யான்ஷி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்ட்டு கதவை தட்ட போக ஆனா மனசு வர மாட்டேங்குது. அங்கேயே நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்ப யாரோ அவனை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. யாரோ எட்டி பாக்குற மாதிரி இருக்கேன்ட்டு யாரு வெளியே வாங்க அந்த ஆளும் வெளியே வர ஷென்னும் கழுத்தை போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடான். அவன் மாஸ்டர் மாஸ்டர்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த குட்டி தம்பி ஒருத்தர் இருந்தான் இல்லையா உடன் பிறவா தம்பி, அவன் தான் யான்ஷிய ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவன் மாஸ்டர் என்னை கொலை பண்றாங்க, என்னை வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்க. யான்ஷியும் வெளியே வந்து பாக்க ஷென் கையை எடுத்துடுறான். நல்ல வேலை மாஸ்டர் நீங்க வெளியே வந்துட்டீங்க, நீங்க மட்டும் வெளியே வரலன்னா நான் இந்நேரம் சிதை போயிருந்திருப்பேன், இவன் என்னை கொன்னே போட்டிருப்பான் அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்கான். யான்ஷியும் அவனுடைய கழுத்துல அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷென்து இது இல்ல என்ன பண்ணி வச்சிருக்க, ஒரு சின்ன பையனை போட்டு இந்த மாதிரி கழுத்தை போட்டு நெரிச்சிருக்கியே, உனக்கு அறிவு இருக்கான்னு திட்ட ஆரம்பிக்க. இவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரான், எனக்கு என்ன தெரியும், இவன் உனக்கு தெரிஞ்சவன்ட்டு யாரோ ஸ்பை பண்றாங்கன்னு நினைச்சிட்டு தான் இவனை கழுத்தை பிடிச்சு நெரிச்சேன். இவன் இப்படி ஒளிஞ்சிட்டு வந்தவன் உன் ரூம்ல வந்து ஏதாவது பண்ணிட்டானா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, அதுக்காக தான் பாதுகாப்பா இருந்தேன் அப்படிங்க. எனக்கு தெரியும். ஏ ஜிங்லி இங்க வாடான்னு கூப்பிட்டு இவன் பாரு ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பின்னாடியே வந்திருக்கான், உனக்கு அறிவு இருக்கா, இவன் எப்படி நீ கவனிக்காத விட்ட, இவன் எப்படி வந்தான்னு கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அந்த குட்டி பையன் சொல்றான் யான்ஷி வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ ஒரு இன்னொரு வழி ஒண்ணு இருந்திருக்கும் மலையில இருந்து இறங்குற மாதிரி, அந்த வழியா இந்த பையன் இவங்க எல்லாரும் வெளியே இருந்துட்டு இருக்கக்குள்ள ஷென்னோட வண்டிக்குள்ள போயிட்டு அங்க ஒளிஞ்சிருந்திருப்பான். நான் அப்படிதான் ஒளிஞ்சு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஷென்கே ஒரு மாதிரி அவமானமா ஆயிடுது, நம்ம முன்னாடிதான் இவன் வந்திருக்கானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யான்ஷி கிட்டையும் இந்த குட்டி பையன் மன்னிப்பு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் தெரியாத உங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் அவங்க கூட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. யான்ஷியும் பார்த்துட்டு சரி சரி விடு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் என்னை மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுற, என்ன மாஸ்டர்லாம் நீ கூப்பிடாத, என்னை அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே குட்டி பையனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் அக்கானே கூப்பிடுறேன்ட்டு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடறான். யான்ஷியும் சரி உனக்கும் இங்க ஒரு ரூம் ரெடி பண்றோம், நீ இங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிங்லிங் அவனுக்கு ரூம் ரெடி பண்றதுக்காக போக பார்க்க ஷென் பிடிச்சிக்கிறான். எங்க போற, அவனுக்கு ரூம் ரெடி பண்ண போறியான்ட்டு சத்தம் போட ஆரம்பிக்க யான்ஷியும் இதுல என்ன இருக்கு, சின்ன பையன் கூட வந்துட்டான், அவனுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ண கூடாதா, நானும் இந்த கேஸ் விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆபீசரா தான் இங்க வந்துட்டு இருக்கேன், நான் ஒரு ரூம் ரெடி பண்றது கூடாதான்னு கேட்டுட்டு இருக்க. உடனே அந்த குட்டி பையன் இருந்துட்டு மாமா அப்படின்ட்டு ஷென்னை கூப்பிட ஷென்னும் ஷாக் ஆகி பார்க்க யான்ஷியும் செம ஷாக் ஆகி பார்க்க அந்த குட்டி பையனும் மாமா நான் உங்க ரூம்லயே உங்க கூடயே நான் படுத்துக்கிறேன், நான் கீழே தரையில படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான்ஷி செம்மையா பயந்து போயிட்டு இவன் என்ன பண்ண காத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஷென்னும் நீ என்ன சொல்லி என்னை கூப்பிட்டேன்னு கேக்குறதுக்கு மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். யான்ஷி அக்கா எனக்கு அக்கானா, நீ
நீங்க எனக்கு மாமா தானே, நான் உங்களை கரெக்டா தானே கூப்பிட்டேன், இல்லன்னா நான் உங்களை தளபதினு கூப்பிடட்டா இல்ல ஹீரோ ஷென்னு கூப்பிடட்டா அப்படின்ட்டு அப்பாவே கேட்டுட்டு இருக்கு. ஷென்கா செம்ம கோவமா இருக்கு. பல்ல கடிச்சிட்டு நீ எதை சொல்லி எனக்கு கூப்பிட வேண்டாம், நாங்களே இது வேலை விஷயமா தான் இந்த ட்ரிப்க்கு வந்திருக்கோம், நீ தேவையில்லாத இங்க வந்திருக்க, ஒன்னாலெல்லாம் இந்த வேலையை தாங்கிக்கவே முடியாது, நீங்க இருந்து கிளம்பலாங்கிற மாதிரி சொல்ல ஜிங்லிங்கும் நான் இவனை கூட்டிட்டு போயிட்டு வெளியே விடட்டுமான்னு கேக்குறதுக்கு யான்ஷி அவனை மறைச்சு நின்னுகிட்டு அவனை விட மாட்டேங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க. ஷேனும் பார்த்துட்டு எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அவனை கூட்டிட்டு போயிட்டு உன் ரூம்ல நீயே படுக்க வச்சுக்கோ, அவன் இங்க ட்ரைனிங்காக வந்திருக்கானா, அவனுக்கு நல்லா ட்ரெயின் கொடு அப்படிங்க. அவன் வாயை பொழுந்துட்டு ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்க. கூட்டிட்டு போறியா இல்லையா, இவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன பையனை உன்னால சமாளிக்க முடியாதா, கூட்டிட்டு போடான்ட்டு விரட்ட அவனும் வேற வழி இல்லாம வாடான்ட்டு பிடிச்சு எடுத்துட்டு போக இவன் மாமா மாமான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த நாளே இவங்க குரூப் எல்லாமே அந்த போக வேண்டிய இடத்துக்கும் வந்துடுறாங்க. அங்க இங்ஸுங்கிற ஒரு ஆள் மட்டும் வந்து வரவேற்றுகிட்டு இருக்க. ஷென்னோ எங்க உங்க கவர்னர் மோ காணோம், அவர் வரலையான்னு கேக்குறதுக்கு அவர் வந்துகிட்டே இருக்காரு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த சமயத்துல கவர்னர் மோவும் அங்க வரான். கவர்னர் மோ வந்த உடனே ஒரு பாசத்தோட ஷென்னை பாத்துக்கிட்டே வணக்கம் சொல்ல, ஷென்னும் ஒரு பாசத்தோடய அவனுக்கு வணக்கம் சொல்ல, இவங்க ரெண்டு பத்தியும் யான்ஷியும் பாக்குறாங்க, ஏதோ டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க. யான்ஷி டைரக்டா கேஸ பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க, நீங்க அந்த கிரேட் யான்ஷி தானே, நீங்க தான் பெண்களே ஃபர்ஸ்ட் அபிஷியல், உங்களோட நேம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே உங்களை பெருமையா பாத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு யான்ஷியை பத்தி அந்த மோவும் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கீங்க, இவ்வளவு சின்ன வயசுலயே நீங்க இவ்வளவு பெரிய பதவி அடைஞ்சிருக்கீங்க, ரொம்பவே பெருமையான விஷயம் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஷென்னும் மோவையே பாத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அண்ணாவுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்ல அந்த மோவும் ஷென்க்கு வணக்கம் சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினவங்க போல இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. ஆனா ஷென் வந்து அவனை உரிமையா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு வணக்கம் சொன்னான். இந்த மோ ஷென் தளபதிக்கு வணக்கம் தான் சொன்னானே தவிர ஒரு உரிமையே பேசலையா, அது வந்து ஷென்க்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு இவங்க 3 பேருமே அங்க ஒரு டெட் பாடி இருக்கு, அத போயிட்டு நம்ம யான்ஷி செக் பண்ணலான்னு போக இந்த மோ இருந்துட்டு அதுல கை வைக்காத அப்படின்னு சொல்ல, ஷென் இருந்துட்டு நீங்க அந்த அளவுக்கு அவளை யோசிக்காதீங்க, அவ ரொம்ப புத்திசாலி, அவளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம யான்ஷியும் அந்த டெட் பாடியை செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணிட்டு அவன் சாகிறதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சிருந்திருக்கான், அதுவும் அவன் கழுத்தை வெட்டுக்குள்ள அவன் உயிரோட தான் இருந்திருக்கான், ஒருவேளை அந்த சமயத்துல அவன் மயக்கமா கூட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பான்ஷி வந்துட்டு நம்ம யான்ஷியை பார்த்து வணக்கம் சொல்றதுக்கு வர யான்ஷியும் பான்ஷியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பக்கத்துல போயிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. ஷென்க்கு செம்ம கோவமாகுது, கோவத்தோட ரெண்டு பேத்தையும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் காத்திருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.